அது எப்படி கேர்ள்ஸ் ஜெயிச்சா லக்கில் ஜெயிச்சாங்கன்னா பாய்ஸ் ஜெயிச்சா வந்து டஃப் கொடுத்தாங்கன்னா ஃபைட்டு கொடுத்தாங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ணாங்களாம். பிரெயின் கேம்லாம் சூப்பராக பண்ணாங்களாம். பிரெயின் கேமில் தான் முத்துக்குமரன் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்களா முத்துக்குமரன்? நான் கேட்குறேன், ஒரே ஒரு பாயிண்ட் அந்த பாட்டில் கரெக்டாக அடிக்கிட்டு உங்களால் ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடிஞ்சுதா? கேர்ள்ஸ் 3 பேருமே எடுத்தாங்க. இவர் முத்துக்குமரன் சொல்கிறாரு, நம்ம பையன் போகலாம், ஜெயிச்சு கொடுத்தா அவன் உள்ளே போனான், நல்லா எடுத்து கொடுத்தேன், சாப்பிட்டு போட்டேன் இந்த வாரம். என்ன நீ என்ன பிச்சை போடுறியா? 28, 29, 30 என்ன இந்த முத்துக்குமரன் யாராவது ஒருத்தர் என்னங்க, இங்கே ஒருத்தர் என்றீங்க, அங்கே ஒருத்தர் என்றீங்க, ஒருத்தர் என்னங்க. பட் இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தா தான் இவர் அடங்குவார். பசியில் நான்லாம் நிறைய அழுதுருக்கேன். அந்த மாதிரி அழுகும்போது அந்த ஒரு கத்தாமல் ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ணி டீமையே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்க. அங்கே தான் இவங்க நிற்கிறாங்க. ஆர்வ கோளாறில் ஓவராக பேசுறது, டீமுக்குள்ளேயும் சரி பக்கத்து டீம்லேயும் சரி. இன்னொன்று டபுள் கேம் ஆடிட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் டே 38 தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட பிரியா அவர்கள் எழுந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இந்த ஃபோட்டோ செக்மெண்ட் போயிடலாம். ஓ மேம், ஃபஸ்ட்டு ஆரம்பம். ரொம்ப நாளாக வெயிட்டிங்லேருந்து. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இவரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நான் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்த விஷாலை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப ரசித்தேன். எப்போ வந்து பெண்களை வந்து பின்னால் ஜாக்லினை கூட அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பின்னால் பேசியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கேம் வைஸாக நிறைய பேசியிருக்காரு, ஓகே. பட் ஒருத்தருடைய குணத்தை வந்து மாற்றி அவங்கள பார்க்குற பார்வையை மாற்ற வச்சு அவரோட இமேஜையும் கெடுத்துக்கிட்டு அவங்களோட இமேஜையும் கெடுத்துக்கிட்டு இன்றைக்கி நீ பேசி நீ கெட்டவன் ஆகிட்ட. அவங்க வந்து டாப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் வீக்லேருந்தே சப்போர்ட் ஜாஸ்தி தான். ஆனால் அவங்க இன்றைக்கி டாப்பில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இவர் தான். ஆனால் இவருடைய கேம் பிளே வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அரகண்ட்டாக இருக்குது. மைண்ட் கேமை பொறுத்த வரைக்கும் மீடியமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு என்டர்டெய்னராக விஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஷாலோட டான்ஸ் பிடிக்கும், விஷாலோடைய டெடிக்கேஷன் பிடிக்கும். அந்த மீசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்த விஷால் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். ஒரு டீமுக்காக நம்ம டீம் ஒரு 150 ரூபாவால் ஜெயிக்கும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆள் இவர். அப்போல்லாம் நான் வந்து இவர் ரொம்ப வந்து ஓகே நல்லா பண்ணுறாரு, சூப்பர், கேம் வைஸாக நல்லா தான் இருக்கு அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. பட் இப்போ இவர் நடந்துக்கிட்ட லாஸ்ட் வீக் நடந்துக்கிட்ட ஒரு விஷயத்தால் இவரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகி இவரோட கேம் ஸ்பாயில் ஆகி டோட்டலாக இப்போ விஷால்னாலே விஷம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது வெளியில். அது மேக்ஸிமம் பீப்புள் வந்து இவரை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க, அதில் நானும் ஒருத்தி. ஆனால் கேம் வைஸாக எனக்கு விஷால், கேம் விளையாடுற விஷால் எனக்கு பிடிக்கும். இப்போவும் சொல்கிறேன், ஒரு பெண்களை டார்கெட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அந்த வார்த்தை வந்து ரொம்ப தவறான வார்த்தை. அது வந்து எப்படி இருக்குன்னா அப்படிலாம் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்தது, அதாவது லாஸ்ட் வீக் பேசுனது தான். இவர் வந்து ராணவ் தீபக் இவர் எல்லாரும் இருக்கும்போது அதை பேசுகிறாரு. இப்படி சிரிச்சா எல்லாம் ஒன்று பார்த்துருவாங்களா அப்படின்னா நீங்கள் எந்த அர்த்தத்தில் அதை சொல்கிறீங்க? நான் வந்து ஒரு கோவத்தில் நான் இப்போ பேசவே இல்லை. நான் டோட்டலாக நான் அந்த கோவத்தையே விட்டுட்டேன். நேற்று வரைக்கும் எனக்கு அந்த கோவம் வந்தது. பட் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இல்லாததுக்கு காரணம் வந்து நம்ம என்னதான் பேசணும்னா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பெண்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ துச்சமாக கேவலமாக போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையில் நான் கேட்குறேன். பொண்ணுங்களுக்கு பொண்ணு தான் சப்போர்ட் பண்ண முடியும். பசங்கள்லாம் வந்து பசங்க ஜெயிச்சா போதும், அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி நாங்கள் அவங்களுக்கு தான் ஃபயர் விடுவோம், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க, அதனால் உங்களுக்கு 10 பைசா வராது, அவ்வளோதான். ஆனால் ஒரு தப்பை எடுத்து சொல்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேன், எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதனால நீங்கள் தோற்று போகிறீங்கன்னு சொல்கிறேன். என்னதான் உங்களுக்கு சேனல் சப்போர்ட் பண்ணாலும், என்னதான் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு கேர்ள்ஸை வந்து நீங்கள் வந்து பின்னால் பேசிட்டு முன்னால் வந்து அவங்க சிரித்து பேசிட்டு அவங்ககிட்ட சிரித்து பேசிட்டு நான் அப்படி சொல்லலை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இல்லை தங்கம், இல்லை இது அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வெளியில் எப்படி தெரியுறீங்கன்றது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ இவரை பற்றி நான் சொல்கிறது வந்து இந்த மாக் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு, பின்னால் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு, இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம்
இவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்றது எனக்கு தெரியும். அதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தா தான் அதை நிறுத்துவார். அதுக்காக தான் அந்த கார்டு கொடுத்துட்டா அவர் பேசுகிற வார்த்தைகளில் அவர் வந்து பார்த்து பேசுவார். சேதுபதி நான் சொன்ன மாதிரி உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை, உங்கள் பேச்சில் கவனம் தேவை. நீங்கள் வந்து டீ கடையில் உட்காந்து பேசலை, கேமரா முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த மூலையில் உட்காந்தாலும் எல்லா கேமராவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் உங்கள் பாடி லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து மாடுலேஷன்லேருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இனிமேல் அந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது, பெண்களை வந்து ரொம்ப கேவலமாலாம் நினைக்காதீங்க. அது என்னன்னே தெரில. இந்த பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க தோத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தோத்துட்டாங்க, அவங்க லக்கில் ஜெயிச்சிட்டாங்க. எப்படி கேர்ள்ஸ் வந்து லக்கில் ஜெயிச்சிட்டாங்களாம். கேர்ள்ஸ் ஜெயிச்சா, பாய்ஸ் ஜெயிச்சா தரமான சம்பவம் மச்சான் நம்ம பண்ணது. அதுவும் யார் இதெல்லாம் சொல்கிறதுனா முத்துக்குமரன் தான். எனக்கு ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று அன்ஷிதா கிட்ட சொல்லும் போது கூட நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களான்னு தெரியல, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஜஸ்ட் மிஸ் தான் சேச்சி, 2 பாயிண்ட் தான், லீடு கொடுத்துருக்கோம்ல, டஃப் கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் ஓகே. சாச்சனா கிட்ட வந்து அதாவது குரூப்பாக வரும்போது இருக்கும்போது எல்லாம் லக்கில் ஜெயிச்சிங்க, எப்படி நீங்கள் அதை சொல்வீங்க லக்கில் ஜெயிச்சாங்கன்னு? சரி 4 வாரமோ 5 வாரம் கேர்ள்ஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சாங்க, அதெல்லாமே லக்கில் ஜெயிச்சாங்களா? அவங்களோட எஃபர்ட் போட்டு தானே ஜெயிச்சாங்க. அது எப்படி கேர்ள்ஸ் ஜெயிச்சா லக்கில் ஜெயிச்சாங்களாம், பாய்ஸ் ஜெயிச்சா வந்து டஃப் கொடுத்தாங்களாம், ஃபைட்டு கொடுத்தாங்களாம், பயங்கரமாக ப்ளே பண்ணாங்களாம், பிரெயின் கேம்லாம் சூப்பராக பண்ணாங்களாம். பிரெயின் கேமில் தான் முத்துக்குமரன் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. பிரெயின் கேம்லலாம் இந்த ஒன்றுமே இல்லை, இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பாட்டில் அடிக்கி மணி எடுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்களான்னு கேட்குறேன் நான் முத்துக்குமரனை. ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்களா முத்துக்குமரன்? நான் கேட்குறேன், ஒரே ஒரு பாயிண்ட் அந்த பாட்டிலை கரெக்டாக அடிக்கிட்டு உங்களால் ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடிஞ்சுதா? கேர்ள்ஸ் 3 பேருமே எடுத்தாங்க, பாய்ஸில் 2 பேர் தான் எடுத்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பெண்களை மட்டம் தட்டிகிட்டே இருக்காதீங்க, சும்மா இருக்க முடியாது பார்த்துட்டு மட்டம் தட்டிகிட்டே இருந்தா. அதே மாதிரி அந்த விஷால் வந்து பெண்கள் வீட்டுக்கு போனார் இல்லையா, அப்போ பெண்கள் வந்து ஜாஸ்தி ஜெயிச்சாங்க மணி. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் 5000க்கு மேலே ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீக் வந்து விஷால் வந்து உள்ளே போகிறார் ப்ரொவிஷன் எடுக்க. ப்ரொவிஷன் எடுக்க அவர் போகலனாலும் அந்த டைமிங்குள்ளே பெண்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்திருப்பாங்க. ஓகே, இவர் முத்துக்குமரன் சொல்கிறாரு, நம்ம பையன் போகலாம், ஜெயிச்சு கொடுத்தா, அவன் உள்ளே போனான், நல்லா எடுத்து கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு போட்டேன் இந்த வாரம், என்ன நீ என்ன பிச்சை போடுறியா? அவங்க ஜெயிச்ச காசில் அவங்க யாரை செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்பணுமோ அவங்கள அனுப்பி அவங்க எடுக்க வைக்கிறாங்க. எடுக்க வைக்கிறது மட்டும்தான் உங்கால் பார்த்தாரு. ஜெயிச்சு கொடுத்தது கேர்ள்ஸ், 3 கேர்ள்ஸும் நின்று தான் அந்த பாலை வந்து உள்ளே போட்டு, பவித்ரா, அன்ஷிதா அண்டு தர்ஷிகா 3 பேரும் தான் அந்த பாலை உள்ளே போட்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் பேசின விதம் எப்படி இருந்தது? பாவம் நம்மளால சாப்பிட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம், இந்த வார்த்தை அவர் சொன்னாருங்க. இந்த வார்த்தையை அவர் சொன்னார். நான் இதை வந்து மறந்துட்டேன், டோட்டலாக மறந்துட்டேன். நேற்று கேமில் பேசினார் பார்த்தியா, லக்கில் ஜெயிச்சிங்கன்னு, எனக்கு அது இன்னும் ரொம்ப கோவத்தை ஏற்றி விட்டுச்சு. அது என்ன நீங்கள் ஜெயிச்சா வந்து செம்ம சூப்பர் பக்கா, செம்ம கேம் பக்கா கேம் சூப்பர் மச்சி, ஆனால் பெண்கள் ஜெயிச்சா லக்கில். அவ்வளோன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு பெண்கள்லாம். பெண்களை பற்றி தாய்மார்கள், இந்த மார்கள் அந்த மார்கள் பேசினவர் முத்துக்குமரன் இப்போ உள்ளே போய் கேவலமாக வந்து பெண்களை டாமினேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. சில பேர் சொல்கிறாங்க அவர் பெண்களை மதிக்கிறாருங்க, கமெண்ட்டில் அவர் பெண்களை மதித்து தான் பேசுகிறாரு. முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர், கொடுத்துக்கோங்க, முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் கொடுத்துக்கோங்க. ஆனால் அவர் வந்து பெண்களை மட்டம் தட்டுறாருன்றது நிறைய பேருக்கு தெரியும். மட்டம் தட்டி பேசுகிறதும் கலாய்க்கிறதும் பின்னால் பேச 30 செகண்ட்ஸில் வெளில வராங்களே என்னென்ன கலாய்க்கிறாங்க தெரியுமா? 28, 29, 30 என்ன இந்த முத்துக்குமரன் யாராவது ஒருத்தர் என்னங்க, இங்கே ஒருத்தர் என்றீங்க, அங்கே ஒருத்தர் என்றீங்க, ஒருத்தர் என்னங்க, இந்த மாதிரிலாம் வந்து அதாவது அந்த மனுஷன் போன வாரம் சொல்லிட்டு போனார், அந்த 30 செகண்ட்ஸ் உங்களால் ஒரு ஊக் ஸ்டேட் போட்டு வர முடியாது. அவர் பேச்சுக்காவது மதிப்பு கொடுத்தீங்களா? மதிப்பு கொடுத்து ஓகே சேது அண்ணன் சொல்லியிருக்காரு, சரிடா நம்ம இந்த வாரத்தை வந்து பண்ணலாம், முதன்மையே நீங்கள் தானே முத்துக்குமரன் சொல்ல வேண்டியது தானே, இந்த வாரம் நம்ம பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பார்த்து பண்ணிக்கலாம், நம்ம ஆடலாம், சரிம்மா நீங்கள் போடுங்க ஸ்டெப். ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணாங்க, சௌந்தர்யா சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை. அது வேறு எதுக்கும் நினைக்கிறேன், எதுக்குன்னு சரியாக தெரியல. ஆமாம், ஆனால் வெளில வர்றதுக்கு தான் பண்ணாங்க, அதோட அவ்வளோதான். என்ன நான் போகிறேன், பொறுமையாக போகிற விஷால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது பார்க்குறதுக்கு கேவலமாக சகிக்கலை. அதுதான் எனக்கு வந்து கோவமே இவர் மேலே. பட் இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தா தான் இவர் அடங்குவார். அதை யாரும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் மக்களாக நாங்கள் ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்குறோமே, அவ்வளோதான். ஆஹா, ஒரு சூறாவளி கிளம்பியதே. இவங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த எனக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துக்கிட்டது கிடையாது, பேசிக்கிட்டது கிடையாது.
எங்கேயுமே இன்ஸ்டாவில் கூட நாங்கள் பேசிட்டது கிடையாது. ஆனால் இவங்கக்கிட்ட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, இவங்களுக்கும் சின்ன வயசில் அப்பா இல்லை, எனக்கும் சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லை. அந்த ஒரு அன்பு வந்து 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் தான். நான் இவங்களை என் கூட கம்பேர் பண்ணிக்கவே இல்லை, இல்லை அவங்க கூட என்னை கம்பேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இந்த கேம் வைஸாக நான் வரேன். ஃபஸ்ட்டு டே ஜாக்லின் வந்து கத்தி 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 எல்லாம் முடிவெடுத்து முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு தீர்ப்பே கிடையாது, இப்போ ஏன் இது வெளியில் படுத்துட்ருக்கு கத்திட்டுருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ்லேருந்து எல்லாரும் பேசினாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு வாய்ஸ் எடுத்து நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி கத்தி பேசின ஜாக்லினை இவங்களுக்கு பிடிக்கல 2 வீக்ஸாக. தென் அதுக்கப்புறம் இன்னொரு ஜாக்லின் வராங்க, இவங்கள மாற்றிக்கிட்டு சரி ஓகே நான் அவங்க கூட மிங்கிள் ஆகிறேன், நான் வந்து உள்ளே வந்து படுக்கிறேன், ஓகே சூப்பர் நம்ம கேம் செம்மையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. அந்த ஜாக்லினை உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிது. 4வது வாரம் சௌந்தர்யாக்கும் இவங்களுக்கும் ஆகலை, திருப்பி சௌந்தர்யாவும் இவங்களும் சேர்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை வருது இவங்கள பற்றி, ஜாக்லின் வாரம் 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 மாறிட்டே இருக்கா. அவள் வந்து ஒருத்தர் வந்து நாமினேஷன் வந்து அவங்க டைரக்ட் நாமினேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கள காக்கா பிடிக்கிறா, இதே பண்ணுறா. ஜாக்லின் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும்னு இருக்கிறீங்கன்னா சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேமை பக்காவாக முத்துக்குமரன் அளவுக்கு ஈக்குவலாக விளையாடுறது ஜாக்லின் தான். என்னதான் மஞ்சரியும் ஆனந்தி இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி வந்தாலும் ஒரு டஃப் கொடுக்கறது இவங்க தான். ஜெஃப்ரிக்கு வந்து வெளியில் வந்து அன்அஃபிஷியலில் ஓட்டு ஜாஸ்தியாகவே இருக்கட்டும், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கேம் வைஸ் பேசுறதுலேருந்து எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்காம கேட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறதுலேருந்து ஜாக்லின் தான். ஜாக்லின் இது வரைக்கும் நிறைய வாட்டி திட்டு வாங்கியிருப்பாங்க சேதுபதி அண்ணா கிட்ட. லாஸ்ட் வீக் மட்டும்தான் கொஞ்சம் பாராட்டுவாங்க, எங்களுக்கே ஷாக்காக இருந்தது இவர் பாராட்டுறாரா திட்டுறாரு. அதே கொஸ்டின் அவங்களுக்கும் வந்துச்சு, இல்லை சார் ஃபஸ்ட்டு டைம் பாராட்டுறீங்களா எனக்கு அதனால தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க திட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களுடைய வாய் தான். வாய் நிறைய ஜாக்லின் வந்து ஒரு ஆங்கர், அவங்களுக்கு சொல்லவே வேணாம் வாய் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவங்களுடைய பாயிண்ட் அங்கே வைக்கணும், அந்த பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட், அதை தான் நான் ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் ப்ரூவ் பண்ணுறாங்கல்ல, அதனால இவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வருது. மற்றபடி இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கு இவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நான் முத்துக்குமரனே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கும் தகுதி இருக்குது. ஈக்குவல் பாய்ஸில் அவர்னா கேர்ள்ஸில் இவங்க இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். எத்தனை பேர் மேலே எழுந்து வந்தாலும் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு வெளியிலேருந்து ஜாஸ்தியாகவே இருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல் கன்னு மாதிரி நிற்குதுல பாயிண்ட்டு, அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த கன் பாயிண்ட்டை வைக்கிறவங்க தான் இவங்க. சேதுபதி சார் சொன்னாலுமே வந்து சேதுபதி சாரியே கேட்குறாங்க, இல்லை சார் இப்படி தான் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரா உட்காரு, ஓகே சார் அவ்வளோதான் உட்காந்துடுறாங்க. அவங்க பாயிண்ட்டை வைக்க முடியலையா உட்காந்துடுறாங்க. பட் வீட்டு ஆளுங்க கிட்ட அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஹோஸ்ட்டுக்கும் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர்கிட்ட என்னோட ஒப்பீனியன் வைக்க முடியாது, உங்ககிட்ட வைக்கலாம்ல. என்ன மாதிரி நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, நான் வாங்குற சம்பளம் தான் நீங்களும் வாங்குறீங்க, அப்போ அவங்க கேட்கறதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது. இவங்க கிட்ட தப்பே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. தப்பு இருக்குது, ஓவராக பேசுறது தான் இவங்க பண்ணுற தப்பு. அண்டு சொன்ன விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறது இவங்களோட தப்பு. ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டு போயிடணும், கேமரா நோட் பண்ணிட்டு தான் இருக்குது. அது எல்லா விஷயத்தையும் எடுத்து கொடுக்கும். இப்போ நேற்று எபிசோடில் கூட இவங்களுக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு இஷ்யூ ஆச்சு, யாரை வந்து செலக்ட் பண்ணி அந்த கேம்க்கு அனுப்புறது, அந்த டாஸ்க்கு வீட்டு பண்ணி டாஸ்க்கு அனுப்புறது அப்படின்னு. அப்போ வந்து சௌந்தர்யா அதுக்கு முந்தின நாள் சொல்லியிருப்பாங்க போல், கேம் தெரியாதவங்களை அனுப்பிச்சா தானே அவங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட்டை நேற்று எடுத்து கேட்டாங்க. கேம் தெரியாதவங்க உள்ளே போனால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறேன், இப்போ கேம் தெரிஞ்சவங்க உள்ளே போட்டோன்னு சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புறியே, அது எப்படி எனக்கு புரியல, இப்போ நான் எதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான பாயிண்ட் தான், அது வேலிடான பாயிண்ட் தான். ஆனால் சௌந்தர்யாக்கு என்னன்னா, அவங்க பண்ண 2 வாரம் பண்ண தப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க எதுவுமே பேசாமல் எதுலையுமே கலந்துக்காம வந்து தெரியல. ஆனால் அவங்க ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தானே இருந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து 2 வீக்ஸ் எனக்கு அப்படின்றாங்க. தப்பு சௌந்தர்யா, நீங்கள் வந்து 2 வாரமாக வந்து நீங்கள் எதுலேயும் இன்வால்வ் ஆகலை, பேசவும் இல்லை. அது வந்து உங்களுடைய தப்பு. டாஸ்க்கு நான் போகிறேன்னு வாயை தந்து எந்த டாஸ்க்கு சொன்னாங்க சௌந்தர்யா? ஆனால் இவங்க கேட்டாங்க, எல்லாத்துக்கும் கேட்டாங்க. பவித்ரா கிட்ட சண்டை போட்டாங்க, தர்ஷா கிட்ட சண்டை போட்டாங்க, பவித்ரா கிட்ட ஃபர்ஸ்ட் வீக் பாய்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு சண்டை போட்டாங்க. அந்த மாதிரி இன்வால்வ் ஆகணும். யாரும் வந்து உங்களுக்கு போங்க 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 போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு சௌந்தர்யாக்காக இந்த பொண்ணு எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கு தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாமல் அந்த பொண்ணு பேசுது சௌந்தர்யா. ஸோ ஆனந்தி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க. நீ சொன்னது எனக்கு அதனால தான் நான் உன் பாயிண்ட்டை நிற்கிறேன். இப்போ என்ன பண்ண நினைக்கிறீங்க நீங்கள்? ஜாக்லின் இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆனந்தியோட பிளே வந்து ஃபிசிக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, நீ சொன்ன தெரிஞ்சவங்க போன விட தெரியாமல் போனதுனால, அப்புறம் தெரிஞ்சவங்க போனதுனால கூட எனக்கு அந்த பாயிண்ட் புரியுது, அதனால தான் நான் போகலன்னு சொன்னேன். ஏன் ஆனந்தி நீங்கள் போக மாட்டீங்க? அதுதான் எல்லாரும் வெளிலேருந்து கேட்குறாங்க. ஆனந்தி போயிட்டு ஃபிசிக்கல் டாஸ்க் எப்பயாவது விளையாடி இருக்காங்களா? ஆனந்தி வந்து பாய்சன் இல்லை, ஸ்லோ பாய்சன் அப்படின்றாங்க.
அதில் கூட ஒன்று சொல்கிறாங்க, நீ இப்போ சொன்னது கூட புரியல, இதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி சொல்லியிருக்க. அது சவுண்டுக்கு ஞாபகம் இருக்காது, புரியுதா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உள்ளே வந்து பின் பண்ணுறாங்க. பட் ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அவங்க பண்ணுற தப்பை கேட்கறதுலையும் இவங்க இருக்காங்க தான். அதை வந்து நேற்று எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ அதான் அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா தான் வந்தாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா தான் வந்தாங்க. ஸோ சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்னு ஒரு 2 வீக்ஸ் அவங்களுக்கு புரியல, மிங்கிள் ஆக முடியல அவங்களால. அவங்களோட கேரக்டரே இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேரக்டர் இப்படி தான்றதை காட்டுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் ரொம்ப மூடி, நான் ஜெல் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும்னா அதுக்குள்ளே நீங்கள் வெளில போயிடுவீங்க. ஏதோ நீங்கள் பண்ண ஏதோ ஒரு புண்ணியம் தான் உங்கள் வாய்ஸால் நீங்கள் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே அவங்க லான்ச் அன்னைக்கு அவங்க சொன்னது, என்ன வாய்ஸால் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுனால ஃபேன்ஸ் அப்படியே ஏறிட்டாங்க உள்ள. அதுக்கேற்ற மாதிரி தர்ஷிகா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ மென்மையாக பேச சொல்ல அப்படின்னாங்க. அதில் இன்னும் அவங்களுக்கு வந்து டப்புன்னு ஏறிடுச்சு. ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் சவுண்டோட சவுண்டு அப்படி தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சில தப்புகள் இவங்களும் பண்ணுறாங்க தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் சௌந்தர்யாவுக்கும் பேசுவேன், ஜாக்லினுக்கும் பேசுவேன், எல்லாருக்காகவும் பேசுவேன். ஆனால் அவங்க தப்பு பண்ணாலும் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய கேம் பிளே வந்து 2 வீக்ஸ் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு குழந்தைய சரி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மாத்திரை கொடுப்பாரு, அப்புறம் இன்னொரு வாரம் ஊசி போடுவார்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க ஜாக்லின். அதனால தான் இப்போவே அவங்க தெரியுறாங்க. இல்லைனா இன்னுமே இவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்கன்றது தெரியல. ஒரு வகையில் சுனிதாவும் அதுக்கு காரணம். சுனிதா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க புஷ் பண்ணாங்க. ஸோ நம்ம வேலைக்கே ஆக மாட்டோன்ட்டு சொல்கிறாங்களே, நம்ம ப்ரூவ் பண்ணணுன்ற அந்த ஒரு தாட் இவங்களுக்குள்ளே வந்தது. அதை தான் வந்து இவங்க வந்து பண்ணாங்க. என்னை கேமில் விடுங்க, நான் பண்ணுறேன், கேமில் விடுங்க. தெரியாமல் இருக்கிறவங்கள அனுப்ப முடியாதுன்னா அப்போ எப்படி நாங்களாம் விளையாடுறது அப்படின்னு கேட்டது இவங்க தான். ஸோ அந்த ஒரு தாட்டில் இப்போ வந்து இவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க. நேற்று ராணுவ கேட்டது முதற்கொண்டு நல்லா கேட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. ஜெஃப்ரி யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா காதில் கேட்டுக்கிறாங்க, பட் இவங்களோட ஒப்பீனியனை தான் வைக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை கேட்குறாங்கல்ல, கேட்குறதுல அவங்க மென்டாலிட்டி வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிக்குது. அதை போய் தப்பாக சரியான்னு கேட்காம, ஆமாம் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுடுறாங்க. இல்லை நீ இப்படி சொன்னியா, அப்படி தான் சொல்லியிருந்தியா அப்படிங்கிறத கேட்க மாட்டுறாங்க. மெயினாக இந்த ஜாக்லினோட விஷயத்தில் அவங்க பண்ணது இப்படி தான் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு கேம்லேயே தெரிஞ்சுது. நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். எனக்கு ஜாக்லினை பிடிக்கும், சௌந்தர்யாவும் பிடிக்கும், எனக்கு முத்துக்குமரோட ப்ளே பிடிக்கும், விஷாலோட ப்ளே பிடிக்கும், அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் அவங்க தப்பு பண்ணாலும் நான் சொல்லுவேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் பேசுறதையும் காதில் வாங்காமல் இவங்களுடைய பிளேவை இப்போ தான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நோக்கி கரெக்டாக போனாங்கன்னா இவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அன்ஷிதா வந்து குக் வித் கோமாளியில் வந்து ஃபஸ்ட்டு நான் அதில் தான் இவங்களை ரொம்ப ரசித்தேன். இவங்களுடைய காமெடி சென்ஸாக இருக்கட்டும், அந்த மலையாள ஸ்லாங்கில் தமிழ் மலையாளம் கலந்து பேசுகிற அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்டு ராமரண்ணா ஒரு எபிசோடில் இவங்களை ரொம்ப கலாச்சிட்டாரு. அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து திருப்பி கலாச்சாரம், அது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்பயுமே டபுள் மீனிங்கில் தான் பேசுவார். நிறைய ஃப்ளோரை நான் பார்த்துருக்கேன், நிறைய டபுள் மீனிங் தான் பேசுவார். பட் அதையும் தாண்டி அது நினச்சிருந்தா சேனல் எடிட் பண்ணிக்கலாம், அதையுமே பண்ணல, போட்டாங்க. ஸோ அதே போட்டிங்கல்ல, இப்போ நான் வந்து வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வச்சு செஞ்சாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. இவங்களுடைய பர்சனல் கேரக்டரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் அதை பற்றி நான் பேச வரல. பர்சனல் லைஃப் அது அவங்களோட இஷ்டம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், யார் வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். பட் இந்த கேம் வைஸ் வந்து சுனிதா இருக்கும்போதே அவங்க ஒரு சில விஷயங்கள் நான் இப்படி தான்றதை வந்து காமிச்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த சம்மந்தி விஷயம் வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சைடில் நீங்கள் ஒருத்தருக்கு உங்கள் கேர்ள்ஸ் டீமை தாண்டி ஒருத்தர் கொடுக்கும்போது அது தப்பாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதுலேயுமே நான் இவங்க மேலே தப்பு சொன்னேன். ஆனால் இவங்க கேம் வைஸாக இவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, சூப்பராக விளையாடுறாங்க. சில பேர் உள்ள தீபக்கே வந்து சொல்லி நாமினேட் பண்ணார், இவங்க வந்து கேமே விளையாட மாட்டுறாங்க, இவங்க வந்து பின்னோக்கி தான் போகிறாங்க, முன்னோக்கி வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணார். தீபக்கா வேறு யாராவது எனக்கு சம்திங் குழப்பமாக இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதாவோட ப்ளே வந்து பிளான் வந்து சூப்பர். இவங்க வந்து தனிப்பட்ட நபராக டீமுக்காக யோசிக்கும் போது கரெக்டாக யோசிக்கிறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க, கரெக்டாக கேட்குறாங்க. யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து முந்தானியத்து பாய்ஸை சாரி வைக்கிற அளவுக்கு இவங்க அங்கே ஒரு ப்ளே பண்ணாங்க. அது வந்து எமோஷ்னல் தான், நாட் அ ட்ராமா. அவங்க வந்து சாப்பிடாம அவங்க அது பசியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. அழுக வரும் பசியில், நான்லாம் நிறைய அழுதுருக்கேன். அந்த மாதிரி அழுகும்போது அந்த ஒரு
கத்தாமல் ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ணி டீமையே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்கள், அங்கே தான் இவங்க நிற்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்யூன் ஸ்மார்ட், என்ன சொல்கிறது, ஒரு க்யூட். அண்ட் நேற்று வந்து ஒரு டங் ட்விஸ்டர் பண்ணாங்க. அந்த எனக்கு கூட வாயில் வர அந்த டங் ட்விஸ்டர் வந்து மஞ்சரி சொன்னாங்க, அந்த பண்ணாங்க இவங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. மலையாள கேர்ளே தெரியல அதில். அந்த இவங்க நார்மலாக பேசுகிற அந்த மலையாளம் தமிழ் மிக்சிங் அந்த ஸ்லாங் கூட அதில் வரல. அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒன்று கொடுத்தா அதை அப்படியே அருமையாக பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா இவங்க இன்னுமே வந்து கொஞ்சம் லேசியாக இல்லாமல் ஜாக்லின் மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாத்துலேயும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். இன்னொன்று இந்த கேம் கிட்டத்தட்ட ஆனந்தி மாதிரி இந்த கேமுக்கு. ஆனால் இப்போ வந்து கை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நிறுத்தாமல் கை தூக்கி போகணும். யாரும் இந்த கேமை விட்டு கொடுக்கவே கூடாது. அப்போ தான் உங்களது என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ப்ளே வெளியில் தெரியும். ஸோ அதை மட்டும் இவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா இவங்களும் டாப் 5ல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யார் இது? ஐயோ, இதை ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு அமைச்சிருக்கோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இவங்க தான் வெளில அமைச்சிருக்கணும். ஆக்சுவலாக இவங்க ஒரு சில டைமில் இவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் கரெக்டாக இருக்குது. நாமினேஷன் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் பண்ணும்போது எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்ததுக்கப்புறம் இவங்க கேர்ள்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க அழகாக 2 பேரை முடிச்சாங்கல்ல, 2 ஓட்டு தான் ஒருத்தருக்கு நம்மளுக்குலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? குத்துனவங்களுக்கே குத்திருக்கீங்க. அதான் 2 ஓட்டு வந்தாலே அவங்க வந்துருவாங்கன்னு தெரியும்ல. திருப்பி எதுக்கு அந்த 6 ஓட்டு ஒருத்தருக்கு 5 ஓட்டு ஒருத்தருக்கு நீ ஏன் போட்டீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டு. லாஸ்ட்ல போய் சொன்ன பவித்ரா கூட தெரியல. முத்துக்குமரனையோ இல்லை விஷாலையோ இன்னும் ஒருத்தர் சொல்லியிருந்தா 2 பேருமே வந்திருப்பாங்க. ராணுவுக்கே 5 ஓட்டு குத்துறீங்களே, ரஞ்சித்துக்கு 5 ஓட்டு குத்துறீங்களே, அந்த ஓட்டை பகிர்ந்து குத்திருக்கலாமே. அதை தான் அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. பிளான் வைஸாக போகிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. இவங்க பண்ணுற 2 விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. ஆர்வ கோளாறில் ஓவராக பேசுறது, டீமுக்குள்ளேயும் சரி பக்கத்து டீம்லேயும் சரி. இன்னொன்று டபுள் கேம் ஆடிட்டு இருக்கிறது. மெயினாக முத்துக்குமரன் கிட்ட டெய்லி என்ன நடக்குதுன்ற ஒரு கான்வர்சேஷன், கேர்ள்ஸ்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றதை போயிட்டு காலையில் போயிட்டு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. டெய்லி ஆர் நைட் இல்லை மார்னிங். நீங்கள் எப்போ வேணாலும் லைவ் ஓப்பன் பண்ணி மார்னிங் இல்லை நைட்டு பாருங்கள், 2 பேரும் ஒன்றா உட்காந்து கார்டன் ஏரியில் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நாமினேஷனில் முத்துக்குமரன் தான் அவங்க பண்ணாங்க. வேண்டுமே தான் பண்ணாங்க அவங்க. முத்துக்குமரனை வேண்டுமே தான் பண்ணாங்க. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒருவேளை அவர் நாமினேட்டில் வராமல் தப்பிக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணுறாங்க, பல விஷயங்கள் தப்பாக பண்ணுறாங்க. அந்த டபுள் கேம் ஆடுறது வந்து அவர் அண்ணன்ற முறையிலே இவங்க போயிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது அவர் வேற மாதிரி புரிஞ்சுட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. சாச்சனா இப்படி சொல்லுச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் வேற ஒரு பிளேவை மாற்றி வேற மாதிரி அதை கொண்டு வர்றாரு. அது என்னால் பார்க்க முடியுது. மற்றவங்களால அதை புரிஞ்சுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு புரியுது. இவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்களை அவர் அதை கேட்ச் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு அவங்க டீமில் கூட ஏதோ 1-2 விஷயங்களை சொல்லிக்கிறாரு. மிச்சம் எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவருடைய கேமுக்கு வந்து அவர் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இது நடக்குது. அதனால் இந்த பொண்ணு டோட்டலாக வந்து கட் பண்ணிடணும். ஒரு விஷயத்த கூட சொல்லக்கூடாது. கேர்ள்ஸ் டீமில் நடக்கிறது முதற்கொண்டு, சண்டை முதற்கொண்டு, சமாதானம் முதற்கொண்டு, யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க முதற்கொண்டு, என்னென்ன பேசிக்கிறாங்க முதற்கொண்டு, இது எதையுமே ஷேர் பண்ணாமல் இருந்தால் இவங்க ஒரு குட் பிளேயர். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வக்குள்ளர் தான் இவங்க. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இப்போதைக்கு நீ வாயை திறக்காம வாயை முடியும் சும்மா இருந்தாலே உன் டீம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதனால் இப்போதைக்கு ப்ளே வைஸ் ஓகே, நீ பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும் அதுதான். ஆனால் அடிக்கடி சின்ன பொண்ணுன்னு வேற ரொம்ப ப்ரூவ் பண்ணுறாங்க. ரொம்ப குழந்த மாதிரி ரொம்ப பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூல் டாஸ்கில் கூட வந்து ரொம்ப படிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு இது கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி எழுதி போடுறது, போர்டு எழுதி போட படிச்சுட்டே இருக்கிறது, எல்லாருமே புக்கை திறந்து வச்சு படிச்சுட்டே இருக்கிறது, அதெல்லாமே ஓகே, சூப்பர் தான், நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து ரொம்ப கேமை தாண்டியே வந்து அவங்க குழந்தையாக தான் இருக்காங்க அந்த வீட்டில். ஓகே மேம். ஸோ அடுத்தது வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து பாய்ஸ் டீம் போனால் யாரை சேவ் பண்ணுவானுங்க, இல்லை கேர்ள்ஸ் டீம் போனால் யாரை சேவ் பண்ணுவாங்க? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ராணவ், சிவகுமார், தீபக் சேவ் பண்ணுவாங்க. தீபக் டைரக்ட் நாமினேஷன் இருக்காரு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ரஞ்சித்துக்கு கொடுத்ததுனால ரஞ்சித்துக்கு இந்த வீக் கொடுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தீபக்கு சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் தலைங்களே
முத்துக்குமரனும் விஷாலும் தான் 2 பேருமே இந்த வாட்டி நாமினேஷனில் இல்லை. இல்லை. ஸோ அது போக பார்க்கும்போது அருணும் கிடையாது. அப்படின்னும் போது ஜெஃப்ரி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். ஜெஃப்ரி வந்து இதுக்கெலாம் விருப்பப்பட மாட்டாருன்றது ஒன்று. இன்னொன்று ஜெஃப்ரியை வந்து வெளியில் ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா கிளாப்ஸ் நிறைய வருது ஜெஃப்ரிக்கு அப்படின்றத வச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து கொஞ்சம் டஃப்பாக போனாலும், ஏன்னா பேலன்ஸ் இன்னும் 2 பேர் இருக்காங்க. நம்ம ஆர்வ கோளாறு இன்னொருத்தர் இருக்கார் ராணவ். அவர் வந்து அவருக்கு வேணுன்றதுக்காக நிறைய பேசுவார். சிவகுமார் வந்து ஒரு அளவுக்கு பேசி பார்ப்பாரு, டீம் அவரை மதிக்கலன்னா விட்டுருவார். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது டைரெக்டாக அவங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் தீபக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி தர்ஷிகா வந்திருக்காங்க. நிறைய வாட்டி எல்லாருக்காகவும் தர்ஷிகா பேசியிருக்காங்க. சாச்சனாக்கும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே யாருக்காவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது இவங்க ஜெயிச்சா மேபி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வீக் வந்து கேர்ள்ஸ் ஜெயிச்சா ஒரு கொஞ்சம் டஃப் ஃபைட்டே போகும். ஏன்னா அன்ஷிதா இந்த வீக் கிடையாது, ஜாக்லினுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வேற யார் இருக்கா, ஆனந்தி இந்த வாட்டி இல்லை. ஆனந்தி பவித்ரா இந்த வாட்டி நாமினேஷனில் இல்லை. ஸோ அதனால தர்ஷிகா தான் இருக்காங்க. தர்ஷிகா, ரியா, மஞ்சரி, சாச்சனா, ஜாக்லின் இவங்க தான் இருக்காங்க. சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா, சாச்சனா இவங்களுக்கு தான் கொஞ்சம் டஃப் ப்ளே போகும். ஏன்னா இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட வாங்கலை. அப்படி கேர்ள்ஸுக்கு போச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் நினச்சா சௌந்தர்யாவுக்கு கொடுப்பாங்க. சௌந்தர்யா ஆர் சாச்சனா 2 பேர்ல யாராவது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நன்றி. தேங்க்யூ.